நாங்க சோக்கர் தாயா, நாங்க சோக்கர் தான். யார் சொன்னாலும் சொல்லனாலும் நாங்க சோக்கர் தான். இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம்ல. இப்படி வந்து சவுத் ஆப்பிரிக்கா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல நியூசிலாந்து கிட்ட ரொம்ப மோசமா தோத்துட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 169 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இந்த கிரவுண்டுக்கு இது கம்மியான டார்கெட் தான். இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா எல்லா மேட்சையும் ஜெயிச்சு வந்திருக்காங்களே. நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்து ஒரு தப்பு கணக்கு போட்டோங்க. ஏன்னா இன்னைக்கு நியூசிலாந்து பேட்டிங்ல பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. சைஃபர்ட்டும் ஃபின்னலனும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க. பவர் பிளேலே மேட்சை முடிச்சிட்டாங்க. ஏன்னா பவர் பிளேல சவுத் ஆப்பிரிக்கானால விக்கெட் எடுக்கவே முடியல. இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல 80 ரன்னுக்கு மேல எடுத்து நியூசிலாந்து வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. சரி, அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு விக்கெட்டையாவது எடுப்பாங்கன்னு நினைக்கும் போது சைஃபர்ட் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நல்ல ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ எப்படியோ ரபாடா சைஃபர்ட்டை வந்து போல்ட் ஆக்குனாருங்க. சைஃபர்ட்டை போல்ட் ஆக்குனா என்ன, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி ஃபின்னலன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு. கடைசியில் வந்து நமக்கு என்ன ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நியூசிலாந்து வின் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஃபின்னாலான் வந்து செஞ்சுரி அடிப்பாரா இல்லையா அப்படின்றதான் நம்ம மனசுக்குள்ள பெரிய கேள்வியாக ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா கடைசியில் வந்து நியூசிலாந்துக்கு ஒரு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. அப்போ வந்து ஃபின்னலானுக்கு அவரோட செஞ்சுரிக்கு 4 ரன் வந்து தேவைப்படுச்சு. பாவ மனுஷன் இம்புட்டு அதிரடி அவர் ஆண்டிருக்காப்லையே, செஞ்சுரி அடிப்பாப்லையா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில் 4 அடிச்சு மேட்சையும் முடிச்சு செஞ்சுரியையும் கம்ப்ளீட் பண்ணி சூப்பராக வந்து ஃபின்னலான் வந்து விளையாண்டாருங்க. மனுஷன் 33 பால்ல வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அப்போ என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. இவரோட அதிரடினால இன்னைக்கு செமிஃபைனல் மேட்சை நியூசிலாந்து 9 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச்ல தோத்தது மூலமா சவுத் ஆப்பிரிக்கா சோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து இவங்க தோத்தது கூட பிரச்சனையே இல்லை. ஏன்னா வந்து ஒரு போட்டியில வெற்றி தோல்வி சகஜம்தான். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு இடத்துல கூட பவுலிங் பண்ணும்போது இந்த மேட்சை வின் பண்ணிடலாம், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துடலாம், விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே இன்டென்ட்டே காமிக்கலங்க. எப்படியும் நம்ம தோக்க தான் போறோம், இதுக்கப்புறம் எங்க ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க போல. பாருங்க, இந்த T20 வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்கா ஒத்த டீம் தான் ஒரு மேட்சை கூட தோக்காம எல்லா மேட்சையும் வின் பண்ணி அன்பீட்டன் டீமா வந்து இருந்தாங்க. அப்படி இருந்த டீமு இன்னைக்கு முக்கியமான நாக் அவுட் மேட்ச்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறாங்க. உண்மையிலே சவுத் ஆப்பிரிக்காவை என்னதான் சொல்றதுன்னு தெரியலங்க. ஆனா இன்னொரு பக்கம் நியூசிலாந்து, நாங்க குரூப் ஸ்டேஜ்ல வேணா மேட்சை தோப்போம், நாக் அவுட்னு வந்துட்டா எங்களை யாரும் கையில பிடிக்க முடியாது, நாக் அவுட்ல நாங்க தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நியூசிலாந்து கூட ஃபைனல்ல யாரு மோத போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.